ஒரு அற்புதமான திருமங்கையாழ்வார் பாசுரம். அதாவது திருக்கண்ணபுரத்திற்காக திருமங்கையாழ்வார் பெரிய திருமொழி 8ஆம் பத்து முழுவதும் 100 பாசுரங்கள் இந்த க்ஷேத்திரத்திலே உள்ள பெருமாளின் மேல் அருளி செய்துள்ளார். ஆழ்வார் எம்பெருமானை பார்க்க முடியவில்லை. அவன் இருக்கும் இடமான திருக்கண்ணபுரத்திற்கும் செல்ல முடியாமல் சில காலம் வருந்துகின்றார். வருத்தம் அதிகமாக இருக்கும் பொழுது ஒரு நாயகி நிலையை அடைந்து விடுகின்றனர். திருமங்கையாழ்வாருக்கு பரகால நாயகி என்று நாயகி நிலையில் இருக்கும் பொழுது அவருடைய திருநாமம். இங்கே நாயகி பாவத்திற்கு விளக்கம் அளித்தால் இட்ஸ் an expression of love better projected as a girl by ஆழ்வார். இந்த பரகால நாயகி இந்த திருக்கண்ணபுரத்து பெருமாள் மேலே வைத்திருக்கிற ஆசையை பார்த்துட்டு இந்த நாயகியினுடைய தாயார், அவளுமே ஒரு நாயகி தான், ஞாபகம் வச்சுக்கோங்க, இவளை பற்றி சொல்லுகின்றார். நீள் நிலா முற்றத்து நின்றிவள் நோக்கினாள், காணுமோ கண்ணபுரம் என்று காட்டினாள், பாணனார் திண்ணம் இருக்க இனி இவள் நானுமோ நன்று நன்று நரையூரற்கே. பாசுரத்துல இன்னொரு வித்தியாசமான ஒரு விஷயம் சொல்ற. அதாவது இனி இவள் நானுமோ நன்று நன்று நரையூரற்கே அப்படின்னு திருக்கண்ணபுரத்தை காமித்துத்தான் இந்த நாயகி என்று சொன்னார். ஆனால் பாத்திரம் எப்படி முடியறது? நன்று நன்று நரையூரற்கே, அதாவது திருநறையூர் பெருமாளுக்கு ரொம்ப நல்லது நடந்ததுன்னு சொல்றான். அதாவது இந்த லோகத்துல நமக்கு விரும்பாத ஒரு காரியம் நடந்தா அதை நினைச்சு புலம்புறது ஒரு நார்மல் ஈவெண்ட். சப்போஸ் ஒரு இடத்துல போய் பணத்தை போட்டுட்டு அந்த பணத்தை விட்டுட்டோம்னு வச்சுக்கோங்க, பணம் வரல அப்படின்னா முதல்ல புலம்புவோம், ஐயோ பணம் போச்சு, அவன் கெட்டவன் திருட்டு அவனை சொல்லுவோம். அப்புறம் கடைசியில் இதுக்கு காரணமாக இருந்த ரூட் காஸ், அதாவது மூல காரணம் யாரோ ஏதோ இருக்கோ அந்த மூல காரணத்தையும் கட்டாயமாக திட்டாமல் விட மாட்டோம். யார் இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சானோ அவனையும் திட்ட ஆரம்பிப்போம். அதாவது நடந்த விஷயத்துக்கான மூல காரணத்தை நோக்கி நம்மளுடைய கோபம் பாயும். இப்படி இந்த பரகால நாயகி கண்ணபுரத்தை காமிக்க தாயார் என்ன சொல்றா? முதல்ல கண்ணபுரத்து பெருமாளை ஏசுறா. அப்புறம் பரகால நாயகி, அதாவது தன்னுடைய பொண்ணை பார்த்து ஏன் இப்படி பைத்தியமா இருக்காளேன்னு சொல்றா. இப்போ அடுத்தது 3வது கோபம் யார் மேலே போகிறது தெரியுமோ? திருமங்கை ஆழ்வாரை முதல்ல மயக்குவது யாருன்னா திருநறையூர் பெருமாள், அதாவது ஸ்ரீனிவாசன் சமாசனம் பண்ணி வச்சவர் ஆச்சாரியன் அவர் தான். அப்போ இதுக்கு யாரு காரணம்? திருநறையூர் பெருமாள் தான். அவர் காரியம் நடந்துருத்து, ஒரு பக்தர் அவருக்கு எக்ஸ்ட்ரா கிடைச்சிட்டார். ஆனால் எனக்கு என்னுடைய பொண்ணு என்னோட கையை விட்டு போயிட்டாளேன்னு கடைசியில் என்ன சொல்றா? கேலியாக நன்று நன்று நரையூரற்கே என்று திருநறையூர் பெருமாளை சாடுகின்றாள் இந்த பாசுரத்தில்.